வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 245 245ல் நம்ம ஆல் போர்டில் 4 கொடுத்துருந்தோம். பி போர்டில் 4 செம்மையாக பாஸ் ஆகிருக்கு. 4 ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. 13/3/25 காருண்யா ப்ளஸ் 564க்கான கெஸ்ஸிங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. 7 days 7 வின்னிங்கிற டைட்டிலில் நாம் இந்த வாரம் டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கோம். தொடர்ந்து ஒரு 3 நாளாக ஏபிசி காம்பினேஷன்லனாலும் சிங்கிள் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காருண்யா ப்ளஸ் 564 ட்ரா நம்பர். 564 ட்ரா நம்பரில் 6 நம்ம டார்கெட்டு பண்ணுறோம் நண்பர்களே. ஏ போர்டில் 6 வந்து 20 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இங்கே டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ஸிங்கில் 13/1க்கு பாசிபிள் இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி 3 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 27 நாளாகவும் சி போர்டில் 13 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 3க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே ட்ரா நம்பரில் பார்த்துக்கிட்டாலும் 6க்கு 3 பவரு. ஸோ 3க்கு இன்றைக்கி ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. மேக்ஸிமம் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா ரிசல்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ட்ரா நம்பரோட ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபிசியில் ஏ போர்டில் 1 5 4, பி போர்டில் 4 7 3, சி போர்டில் 5 3 9. ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் 8 சப்போர்ட் கொடுத்துருக்க நண்பர்களே. எனக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக கிடைச்ச நம்பர் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன். நண்பர்களே, நான் எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பர் பெண்டிங் சாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1 5 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 5 3 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 4 7 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 3 27 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 2 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 7 9 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 3 7 நாள் 5 4 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 2 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 3 13 நாள் 9 9 நாள் 8 24 பெண்டிங்கில் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸ் சார்ட்டில் எந்த நம்பர் பாசிபிளாக நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த நம்பரை மட்டும் இங்கே பெண்டிங் சார்ட்டில் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு காட்டுற பெண்டிங் டேஸ் இப்படி தான் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த சார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நான் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே. உங்கள் கணிப்போட மேட்சானால் மட்டும் இந்த நம்பரை எடுத்துக்கங்க. இல்லைனா தயவுசெய்து இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபியில் 1 4 5 7 4 3 3 5 4 7 5 3. பிசியில் 4 5 7 3 3 9 5 8 4 9 3 8. ஏசியில் 1 5 5 3 4 1 3 8 4 5 5 8. நான் கொடுத்துருக்கேன் இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்போட என் கணிப்பு மேட்சானால் மட்டும் இந்த நம்பரில் ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஆல் போர்டு 9 7 இன்றைக்கி எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர். ஸோ 9 7 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிங்க நண்பர்களே. நம்ம கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் சேனலை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கான ரீசனோ இல்லை ஒரு டிப்போ நான் சொல்லும்போது அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 7 days 7 வின்னிங் செம்மையான ஒரு டார்கெட்டை வச்சு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டார்கெட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னோடய கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், நாம் நெக்ஸ்ட்டும் ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஸ்ட்ராங் டிஜிட்டில் 4 9 2 5 1 0 5 8 2 5 8 7 5 8 0 4 8 1 4 9 7 4 1 1. நண்பர்களை, இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ராங் டிஜிட் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர். ரெண்டாவது போர்டில் பாசிபிளாக எனக்கு தெரிகிற நம்பர் இங்கே நான் ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் கொடுத்துருக்கேன்.
ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கிடைச்ச நம்பர் இந்த நம்பர். ஸோ இந்த நம்பர் மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருக்குது. இன்றைக்கி இந்த நம்பர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே எனக்கு தெரியுது. ஸோ இந்த நம்பரை நான் ஸ்ட்ராங் டிஜிட்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. என்னோடய கணிப்பும் உங்கள் கணிப்பும் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துக்குங்க. ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நண்பர்களே. கன்ஃபார்மாக இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆகாது. நம்ம டார்கெட்டு என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னையிலேருந்து சிங்கிள் போர்டு மட்டும்தான் வந்து நம்ம ரிசல்ட்டில் வின்னிங் கொடுத்துட்ருக்கு. ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோவுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா கெஸ்ஸிங் அப்படி தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் கன்ஃபார்மாக நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்பர்ஸும் நாம் ஒரு பாசிபிளாக இருக்கக்கூடிய நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த முறை மிஸ் ஆகாது. ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல ரிசல்ட்டு ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நண்பர்களே. பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 55 இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 55க்கு இன்றைக்கி போர்டில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசி போர்டில் 55 இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற நம்பர். இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. வந்துச்சுன்னா தாராளமாக ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.